ஓம் சக்தி. பல வருடங்களுக்கு முன்பு என் கணவருக்கு நெஞ்சின் மீது கல்லை வைத்தது போன்றும் அழுத்தி பிடிப்பது போன்றும் கடுமையான வலி, தொண்டை அடைப்பது போலவும் மூச்சுவிட திணறியும் இரவு நேரங்களில் அதிகமாக வேதனைப்பட்டார். ஒரு நாள் வலி தாங்க முடியாமல் மருத்துவமனைக்கு சென்றபோது டாக்டர் பல பரிசோதனைகள் செய்து அவருக்கு இருதயத்தில் 2 வால்வுகளில் 100% அடைப்பு இருப்பதாகவும் ஆஞ்சியோகிராம் செய்து பார்த்தால் உறுதி செய்து விடலாம் என்றும் உடனே எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். நாங்களும் மிகுந்த வேதனையுடன் வீட்டிற்கு வந்து அம்மாவை வேண்டிக்கொண்டு, நல்ல முறையில் காப்பாற்றி கொடு, இல்லையேல் நீயே எடுத்துக்கொள் என்று இருவரும் தனித்தனியே வேண்டுகிறோம். அன்று இரவில் என் கணவருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு கனவு. யாரோ ஒருவர் ஒரு பம்பு கொண்டு அடிப்பதாக உணர்கிறார். எழுந்து பார்த்துவிட்டு மீண்டும் உறங்கும்போது மீண்டும் அதே மாதிரி யாரோ இருதயம் அருகில் பம்பு செய்வது போன்ற ஒரு உணர்வு. இதை உடனே என்னிடம் கூறவில்லை. அடுத்த நாள் பரிசோதனை செய்வதாக இருந்தது. சிறு தடங்களால் செவ்வாய்க்கிழமைக்கு மாறியது. அன்று காலை 8:45 மணிக்கு டாக்டர் என் கணவரை உள்ளே அழைத்து சென்று விட்டார். மந்திர நூல் படித்து கொண்டு அழுதவாறே, தாயே, நீதான் எனக்கு துணை. உள்ளே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. நீயே எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டு என்று மனதார வேண்டினேன். அப்போது செவ்வாடையில் வந்த ஒரு பெண் தலையில் கொண்டையும் கதம்ப பூவுமாக என்னை கடந்து சென்றார். அவர் எங்கிருந்து வந்தார், எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. டாக்டர் கூப்பிட்டவுடன் சென்றேன். அவருக்கு ஒரு அடைப்பு கூட இல்லை, நானே எதிர்பார்க்கவில்லை என்றார். மனதில் அம்மாவிற்கு நன்றி கூறிவிட்டு அந்த செவ்வாடை பெண்ணை தேடினேன். அவரை காணவில்லை. ஓம் சக்தி.